பாம்பனில் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி. பாலத்திற்கு அடியில் ரோந்து கப்பல் கடந்து சென்ற நிலையில் பாலத்தின் மீது பயணித்த முதல் ரயில். சிலர் நிதி தந்தும் அழுகிறார்கள், அவர்கள் அழுது கொண்டே இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்த திட்டங்களை பட்டியலிட்டு ராமேஸ்வரம் நிகழ்ச்சியில் மாநில அரசை பிரதமர் மோடி சூசகமாக குற்றச்சாட்டு. தமிழக இளைஞர்கள் மருத்துவ படிப்புக்கு வெளிநாடு செல்லக்கூடாது என்பதற்காக 11 மருத்துவக் கல்லூரிகள் கிடைத்துள்ளன. மருத்துவ படிப்பை தமிழில் கொண்டு வர வேண்டும் என தமிழக அரசுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தல். தமிழக தலைவர்கள் பலர் ஆங்கிலத்தில் அனுப்பும் கடிதத்தில் கையெழுத்து தமிழில் இல்லை. ராமேஸ்வரத்தில் நடந்த அரசு விழாவில் பிரதமர் மோடி விமர்சனம். பாம்பனில் இருந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு சாலை மார்க்கமாக பிரதமர் மோடி ரோட் ஷோ. பொதுமக்களை பார்த்து கையசைத்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடிக்கு திருவள்ளுவர் சிலையை பரிசளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு. ராமரின் பட்டாபிஷேகம் படம் தஞ்சாவூர் ஓவியத்தை பரிசாக வழங்கி தமிழில் பேசிய மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். ராமேஸ்வரத்தில் பிரதமர் அமர்ந்திருந்த மேடையில் அமர வைக்கப்பட்ட நயினார் நாகேந்திரனுக்கு கௌரவம். பிரதமர் அலுவலகத்திலிருந்து கடைசி நேரத்தில் வந்த உத்தரவால் மேடை ஏற்றப்பட்டதாக தகவல். நீட் விலக்கு உறுதிமொழி அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என கூற தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? உருப்படியா ஒன்னும் பண்ணாம வாய்ச்சவடால் விட்டுட்டு இருக்கிறதுதான் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்க. உதகையில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 700 படுக்கை வசதிகளுடன் பிரம்மாண்ட மருத்துவமனை. கிரிக்கெட்டில் முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகும் பேட்ஸ்மேன் களத்தில் இருக்கும் நேரத்தை விட வக்பு மசோதா விவாதத்தில் குறைவாக பேசியவர் அதிமுக எம்பி தம்பிதுரை. உதகை அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை எவ்வளவு நேரம் பேசினார் தெரியுமா? ஒரே ஒரு நிமிஷம் தான். கிரிக்கெட்ல முதல் பதிலே டக் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் கூட இதை விட அதிக நேரம் களத்தில் இருப்பாரு. அப்படி பேசின ஒரு நிமிஷத்திலையும் அதிமுக இது எதிர்க்கதா ஆதரிக்கதான்னு சொல்லவே இல்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மீண்டும் சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். தென்காசி அருகே பாஜக மாவட்ட தலைவருடன் சேர்ந்து ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவையும் சந்தித்து பேசியதாக தகவல்.